இன்றைக்கி நம்ம வந்து மற்ற ஃபியூ இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்துட்டோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வை யூசர்ஸ் வாண்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது வந்து எக்ஸாம்ஸில் தியரி பார்ட்டில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். யூசர்ஸ்க்கு எதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்களோட ஓனர்ஸ் அப்படி இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க வந்து கம்பெனி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி அக்கௌண்டிங் படி நமக்கு வந்து கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கா இல்லை லாஸ் சஸ்டெயின் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ இதை வச்சு அவங்க வந்து அதுக்கான கரெக்டாக ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து எந்த ப்ராடக்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு, எதனால் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்சர்வ் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டால் அடுத்த வாட்டி மேபி அந்த லாஸ் இன்கர் ஆகாது. அதே ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை இன்னும் பெட்டராக இன்னும் நிறைய ஈல்டு பண்ணுற மாதிரி எங்கே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தோம்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கம்பேரிசன். இப்போ வந்து நம்ம ஃபார்ம் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு எப்போ தெரியும்? நம்மளோட பர்ஃபார்மன்ஸை இன்னொரு டேட்டா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம இன்டர்னலாகவும் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாகவும் பண்ணலாம். இன்டர்னலாக எப்படி பண்ணலாம்? போன வருஷம் என்னோடய டேட்டா வந்து நான் எடுத்து பார்த்தேன்னா போன வாட்டி எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு, இந்த வாட்டி எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். அதே வந்து காஸ்ட் படி எடுத்துக்கிட்டால் கூட போன வாட்டி எவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆகிருக்கு, இந்த வாட்டி காஸ்ட்டை நம்ம குறைச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். இது வந்து இன்டர்னல். எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இன்னொரு கம்பெனி இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த கம்பெனிஸ் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம கம்பெனியை விட அந்த கம்பெனி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுதா கம்மியாக ஏர்ன் பண்ணுதா சொல்லி. அப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கம்பெனியில் ஏன் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அடுத்தது creditors want to know if they are likely to be paid. அதாவது நான் இது முன்னாடியே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். creditors வந்து எப்போ they will be ready to give you credit, எப்போ வந்து உங்களோட கிரெடிட் வர்த்தினஸ் வந்து ஓகேவாக இருக்கும் அப்போ தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து காசு கொடுக்க மாட்டீங்க, உங்களால் ரீபே பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சால் யாருமே வந்து உங்களுக்கு கடன் தர மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? உங்களோட சேல்ஸ் பார்ப்பாங்க, உங்களோட இன்கம் பார்ப்பாங்க, அதெல்லாம் வந்து ரெகுலராக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வந்து பெட்டராக வந்து அப்ளை பண்ணுறீங்களா, இது எல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதை விட ஒரு நம்ப தகுந்த ஒரு ரெக்கார்ட் வந்து இருக்கவே முடியாது. ஏன்னா என்ன தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி, மற்றவங்க சொன்னாலும் சரி, எப்போ அவங்களே வந்து உங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அவங்க நம்புவாங்க நம்ம இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஸோ அதுக்கு அக்கௌண்டிங் ஒரு டூலாக இருக்குது. அதனால தான் யூசர்ஸ் வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை ரொம்ப நம்புவாங்க. நம்மளோட லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா கவர்மெண்ட் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இவங்க வந்து ஒழுங்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறாங்களா, அவங்க டேக்ஸ் லைபிலிட்டிலாம் ஒழுங்காக மீட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். அடுத்தது வந்து அக்கௌண்டிங் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நமக்கு முன்னாடியே தெரியும் அக்கௌண்டிங்கோட ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம எதை டீல் பண்ணுறோம்? இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டா. இதை தான் வந்து நம்ம டீல் பண்ணுறோம். கரெக்டாக? அக்கௌண்டிங் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்டர்லிங்க்டு ப்ராசஸ். அக்கௌண்டிங் வந்து நேராக ஒரு எண்ட் ரிசல்ட் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம், அப்புறமா அதை மெஷர் பண்ணுறோம், அதாவது குவான்டிஃபை பண்ணுறோம், அப்புறமா ரெக்கார்ட் பண்ணுறோம், அப்புறமா யூசர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், திரும்பவும் ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கூட இன்டர்லிங்க்டாக இருக்கும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும்னா அக்கௌண்டிங்கோட மீனிங் புரியணும் இல்லையா? ஸோ அது நீங்கள் புரியணும்னா என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருக்கணும். பார்க்கலன்னா தயவு செஞ்சு இதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, அடுத்தது போகலாம். பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லிட்டேன், செகண்ட் விஷயமும் சொல்லிட்டேன், தேர்ட் பார்க்கலாம். ஃபெசிலிட்டேட்ஸ் டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அமாங் டிஃப்ரெண்ட் யூசர். இதுவும் நான் சொல்லிட்டேன். டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னா ஒன்றும் கிடையாது. இது மூலமாக வந்து யூசர்ஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னும் எப்படி நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம்னு சொல்லி டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ மெயின் காஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அக்கௌண்டிங் என்னது? நமக்கு
அது வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன் எடுக்கிறது, அதுக்காகவும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அக்கௌண்டிங்கோட ஃபீச்சர்ஸ். ஸோ அக்கௌண்டிங் நம்ம எப்படி பண்ணால் அது இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ணும், இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றது தான் இந்த டாபிக். இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அக்கௌண்டிங் வந்து எது பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும், எதுக்கு, டெசிஷன் எடுக்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன், அதுதான் அதோட ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபீச்சர். அடுத்தது பார்த்தோம்னா, serve users who rely on financial statement as their principal source of information. அதாவது யூசர்ஸ் வந்து அக்கௌண்டிங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க இல்லையா. ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ஸை தான் முழுக்க முழுக்க நம்புவாங்க. ஓகே, நம்ம அக்கௌண்டன்ட் வந்து கரெக்டாக தான் எல்லாம் பண்ணியிருப்பாரு, ஸோ சேல்ஸ் இவ்வளோ தான் இருக்கும், நம்மளோட மார்ஜின் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம பண்ணுற வேலையை நம்புவாங்க. ஸோ அக்கௌண்டிங் வந்து எப்போ தப்பாகுதோ அப்போ அவங்களோட அசம்ஷன்ஸும் வந்து தப்பாயிரும். ஸோ யூசர் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ரொம்ப ரொம்ப ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸ் அண்ட் பயாஸாக இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம நிச்சயமாக வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஃபார் ப்ரெடிக்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் த அமௌண்ட், டைமிங், அன்சர்டனிட்டி ஆஃப் பொட்டென்ஷியல் கேஷ் ஃப்ளோ. அதாவது அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன தான் பிரின்சிபல் கன்வென்ஷன்ஸை மூலமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அது ஒரு சில அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது அது நடக்குமா அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல நம்ம ஒரு சில அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அந்த அசம்ஷன்ஸ் எப்போவுமே வந்து எதை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் எவாலுவேஷன்ஸை எடுத்துகிட்டு போகுது. ஸோ அது மூலமாக வந்து நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ நேரம் எடுக்கும் ஒரு கேஷ் ஃப்ளோ நமக்கு வர்றதுக்கு, அப்போ இல்லை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்போம். லைக் பிஸ்னஸ் சைக்கிள் எவ்வளோ நேரம் போகுது, நம்மளோட கேஷ் சைக்கிள் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு விஷயம் வந்து கேஷ்லேருந்து மெட்டீரியலாக மாறும், மெட்டீரியல்லேருந்து சேல்ஸாக மாறும், மறுபடியும் சேல்ஸ்லேருந்து கேஷாக மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அக்கௌண்டிங்கில். இது எல்லாமே எது பண்ணுதுன்னா ப்ரெடிக்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் பண்ணுது. அடுத்த பாயிண்ட், ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஜட்ஜிங் மேனேஜ்மெண்ட்ஸ் எபிலிட்டி டு யூட்டிலைஸ் ரிசோர்ஸஸ் டு மீட் கோல். அக்கௌண்டிங் அடுத்ததாக என்ன பண்ணணும், அது வந்து ப்ரொவைட் பண்ணணும் இன்ஃபர்மேஷன் எதுக்கு ப்ரொவைட் பண்ணணும், ஜட்ஜிங் மேனேஜ்மெண்ட்ஸ் எபிலிட்டி டு யூஸ் ரிசோர்ஸஸ். இப்போ வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இவ்வளோ தான் ரா மெட்டீரியல் இருக்குன்னா இதில் வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் இன்னும் பெட்டராக, இல்லைனா எந்த சோர்ஸஸ் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம், அது மூலமாக நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் எப்படி இன்னும் பெட்டராக கிடைக்கும், இன்னும் நல்ல குவாலிட்டி ரா மெட்டீரியல் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மேனேஜ்மெண்ட்டை அக்கௌண்டிங் மூலமாக யோசிக்க வைக்கலாம். அதுதான் வந்து பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு மீட் த கோல்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து அக்கௌண்டிங் வந்து மீட் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்தது, டு ப்ரொவைட் ஃபேக்சுவல் அண்ட் இன்டர்பிரிட்டேட்டிவ் இன்ஃபோ பை டிஸ்க்ளோசிங் அண்டர்லைங் அசம்ஷன்ஸ் ஆன் மேட்டர்ஸ் சப்ஜெக்ட் டு இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் எவல்யூஷன். இதில் நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அசம்ஷன்ஸ் அண்ட் எவாலுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எதை அசியூம் பண்ணி நம்ம இந்த என்ட்ரியை போட்டிருக்கோம், இல்லைனா இந்த போஸ்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா படிக்கிறவங்களும் வந்து நம்ம எந்த மாதிரி நினச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணோமோ அந்த மாதிரி தான் அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் குட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு சின்ன டாபிக், இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாம், ஏன்னா இதில் இன்னும் டீப்பாக கேட்க போகிறது இல்லை. நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில், ஃபவுண்டேஷன் லெவலெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. அக்கௌண்டிங்கில் வந்து எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். 3 பிரான்ச்சஸ் இங்கே சொல்லியிருக்காங்க, ஃபினான்ஷியல், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இது வந்து நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்க அக்கௌண்டிங். அதாவது இங்கே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம், ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, லாஸ் எவ்வளோ இருக்குது, இந்த விஷயம் கண்டுபிடிக்காததுக்காக தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பண்ணுவோம். அண்ட் இது மூலமாக நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்பெனி எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா எவ்வளோ வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இதை நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு த யூசர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. நெக்ஸ்ட் பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம்னா காஸ்ட் அக்கௌண்டிங். ஆஸ் த நேம் இம்ப்ளாய்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் டீல்ஸ் வித் காஸ்ட் வந்து நம்ம வந்து அசர்டைன் பண்ணுவோம். அதாவது எவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆகுது ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண, அதோட ரா மெட்டீரியல் எவ்வளோ, லேபர் எவ்வளோ, ரெண்ட் எவ்வளோ, அந்த மாதிரி காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த காஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டோட மார்ஜின் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராஃபிட் வந்து 10 ரூபா, ஒரு ப்ராடக்டோட விலை வந்து 10 ரூபா, அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 8 rupees அப்படின்னும் போது நம்மளோட மார்ஜின் எவ்வளோ, 2 rupees இல்லையா?
இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நடந்துச்சுன்னா அதே விலையில வந்து அவங்க இன்னும் பெட்டராக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். எப்படி? அந்த காஸ்ட்டை வந்து குறைச்சி இல்லையா? அதனால அவங்க வந்து இது மூலமாக என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் த காஸ்ட். அதுதான் நம்மளோட தேர்ட் பாயிண்ட். ஸோ எப்போல்லாம் அவங்களுக்கு ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் புரியுதோ அப்போ அவங்க அதை வச்சு அவங்க அந்த காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்னும் பெட்டர் ஆகும். தேர்ட் பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இது என்ன பண்ணுன்னா எப்பவும் போல் இன்ஃபர்மேஷன் வந்து அதால் முடிஞ்ச வரைக்கும் கேதர் பண்ணி அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்மளோட யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எஸ்பெஷலி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி பெட்டராக ப்ரொவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டராக கொடுப்பாங்க. அண்ட் அதை வச்சு அவங்க ரொம்ப க்ரூஷியலான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கலாம். அடுத்த டாபிக் பார்த்தோம்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங் என்னென்னு பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு ஆப்ஜெக்டிவ். ஏன்னா நம்ம வந்து அக்கௌண்டிங் வந்து என்ன பண்ணுறோம், புக்ஸில் வந்து நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி அதை இன்னும் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணி அப்புறம் பேலன்ஸ் ஷீட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அண்ட் அது மூலமாக என்ன கிடைக்குது, நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அக்கௌண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னது? மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கேல்குலேஷன் ஆஃப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட். எப்போ நம்ம வந்து புக்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோமோ அப்போ நமக்கு கரெக்டான ப்ராஃபிட் அண்ட் கரெக்டான லாஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம எப்போ ப்ராஃபிட் இவ்வளோ தான், லாஸ் இவ்வளோ தான் நமக்கு தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தரான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ ப்ராஃபிட் நல்லா இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், எந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சேல் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். அந்த ப்ராடக்டோட ப்ரொடக்ஷனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம். அண்ட் எந்த ப்ராடக்ட் வந்து லாஸ் உண்டாக்குதோ அந்த ப்ராடக்டில் இருக்க காஸ்ட்டை குறைக்கலாம். ஸோ தட் அது லாஸ் சஸ்டெயின் ஆகாமல் அட்லீஸ்ட் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் வரும். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா இட் இஸ் அ பாயிண்ட் வேர் தர்ஸ் நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா டிபிக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுது, நம்மளோட கம்பெனியில் எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம கம்பெனியில் எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, இது எல்லாமே வந்து நமக்கு சொல்லிடும். ஸோ நம்ம வந்து இது மூலமாக என்ன பண்ணலாம், நம்மளோட விஷயங்களை இன்னும் பெட்டர் ஆக்கிக்கலாம் இல்லையா? நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்போவுமே குட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ப்ரொவைடிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டு த யூசர்ஸ். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம இதை பற்றி தான் பார்க்குறோம். ப்ரொவைடிங் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டு த யூசர்ஸ்னால் அந்த அக்கௌண்ட்ஸ் பற்றின ரெக்கார்ட்ஸ் அப்புறமா டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க வந்து யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த யூசர்ஸ் அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது ரோல் ஆஃப் அக்கௌண்டிங். ரோல் ஆஃப் அக்கௌண்டிங்னா இது எல்லாத்தோட ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான். அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுது, இப்போ நீங்களே ஓனாக சொல்லலாம் இவ்வளோ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா. ரோல் ஆஃப் அக்கௌண்டிங் என்னது, டிஸ்கிரைப் அண்ட் அனலைஸ் மாஸ் டேட்டா. நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷனில் எது நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் எது பண்ணக்கூடாது நம்ம தான் முடிவெடுக்கிறோம். ஸோ முடிவெடுத்து ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை இன்னுமே ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக எது ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு போகணும், எது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகணும், எது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகணும் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஐட்டம்ஸும் அந்தந்த இடத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுனால இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். அக்கௌண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்றது நம்ம அக்கௌண்ட்ஸை விட பெட்டராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அடுத்தது குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன். அக்கௌண்ட்ஸ் வந்து எப்போவுமே எதை எடுத்துக்கும், வெறும் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தானே எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் அதாவது குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து இக்னோர் பண்ணிடுறோம். அண்ட் இதில் ஒரு லிமிட் என்னென்னா, நம்ம குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இக்னோர் பண்ணுறதுனால கம்பெனிக்கு மணியை தவிர்த்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது எதுவுமே நம்மளால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காட்ட முடியாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சேல் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அந்த சேல் யாரால் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், ஒரு நல்ல சேல்ஸ்மேனால் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் இல்லையா? அந்த சேல்ஸ்மேன் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம அந்த சேல்ஸ்மேனை அசெட்டாக நம்மளால் காட்ட முடியாது. ஏன், அவருக்கு வந்து ஒரு மானிட்டரி வேல்யூ கிடையாது. அதனால நம்ம அவரோட டேலண்ட்டை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதை விட நிறைய வேல்யூட் விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் வந்து அது குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் அப்படின்றதுனால இக்னோர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து கரண்ட் எக்கனாமிக் ரியாலிட்டி. அக்கௌண்டிங் மூலமாக வந்து நம்மளோட எக்கனாமிக் ரியாலிட்டி என்ன அப்படின்றத வந்து நம்ம நல்லாவே புரிஞ்சிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அண்ட் மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எண்ட் ரிசல்ட்ஸை வந்து நம்ம கையில் கொடுத்துரும். ஸோ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட உண்மையான பொசிஷன் எது அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமா வந்து இருக்க டாபிக் நம்ம புக்கில் பார்த்தோம்னா குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால் நான் வந்து அது ஒரு தனி வீடியோவில் நெக்ஸ்ட் டே போட போகிறேன்.
ஸோ இன்னைக்கு வீடியோ திரும்பவும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.